கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். நாமத்திற்கு பயந்து, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். சூரியன் உதிக்கும் என்று சொன்னால், சூரியன் உதித்தால்தான் பூமி, இல்லை என்றால் பூமியில் ஒன்றுமே இல்லை. தாவரங்கள் விளையாது, உயிர்கள் வாழ முடியாது, மனிதன் வாழ முடியாது. வெளிச்சம் கிடையாது, கண்களிலே வெளிச்சம் கிடையாது, உலகத்திலேயும் வெளிச்சம் கிடையாது. சூரியன் உதிக்கவில்லை என்று சொன்னால் இருண்டு போய்விடும், இருள். எதுவுமே வாழ முடியாது, எதுவுமே பிரயோஜனம் இல்லாமல் போய் ஒரு வாரம், ஒரு வாரம் 10 நாட்கள் புயல் மழை அடித்து ஊற்றுகிற நேரத்தில் சூரியன் வரவில்லை என்று சொன்னால் மக்கள் படுகிற அவதி எவ்வளவு! மழையே பெய்யாமல் இருந்தாலும் சூரியன் உதிக்கவில்லை என்று சொன்னால் அப்படிப்பட்ட அவஸ்தை மனிதனுக்கு உண்டு. அப்போ பூமியிலே ஒரு மனிதன், ஒவ்வொரு மனிதனும் வாழ்கிறதற்கு, ஒவ்வொரு விலங்குகளும் மிருகங்களும் வாழுகிறதற்கு, தாவரங்கள் விளைகிறதற்கு சூரியன் எவ்வளவு அவசியம்! ஒரு செடியை வச்சு, பெரிய நல்ல மரத்தடியில் ஒரு செடியை வச்சு பாருங்கள், வளராது. ஏன்னா அதுக்கு சூரியனுடைய தட்ப வெப்பம் தேவை. அது இருந்தால் தான் வளர முடியும், இல்லைன்னா அந்த செடி வளராது. எத்தனையோ இடத்துல பாருங்கள், வேணா ஒன்று வச்சு பாருங்கள். இல்லை ஒரு செடியை வச்சு காற்றே வராமல் ஒரு ட்ரம்மை மூடி, ஏதாவது ஒன்று மூடி போட்டு வெளிச்சம் வராமல் ஏதாவது ஒன்று பண்ணி பாருங்கள், வளராது. சில செடிகளை பார்த்தா 3 பக்கம் அடைச்சிருப்பாங்க, ஒரு பக்கம் இருக்கும். அது வளர்ந்து வெளியில் வந்து எந்த பக்கம் வெளிச்சிருக்கோ அந்த பக்கம் வந்து அப்படி போகும், வந்து இப்படி முளைக்கும். சூரியன் என்பது உலகத்திற்கு மிக அவசியம். இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. இங்கே நம்முடைய ஆண்டவரை குறித்து சொல்லப்படுகிறது நீதியின் சூரியன். இந்த நீதியின் சூரியன் யார் மேலெல்லாம் உதிக்கும் என்று சொன்னால், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற, கர்த்தருடைய நாமத்திற்கு, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திற்கு பயந்திருக்கிற, 3 தன்மைகளில் வெளிப்பட்டார் என்பதை சத்தியம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்துவை கொண்டு சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன் பவுல் சொல்கிறார், உலகம் உண்டாக்கப்பட்ட பொழுதே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி உண்டு, இன்றைக்கும் உண்டு. ஒருவன் பரிசுத்த ஆவியை மறுதலித்தால் அந்த மனிதனிடத்தில் அற்புதங்கள் நடைபெற முடியாது. அப்படிப்பட்ட குழுக்களையெல்லாம் உண்டு இன்றைக்கு கூட. பரிசுத்த ஆவியை மறுதலிக்கிறவர்கள், பரிசுத்த ஆவி உண்டு என்று சொன்னால் அவருடைய கிரியைகளை, அற்புதங்களை மறுதலிக்கிறவர்கள் அங்கே இருக்காது. அப்போ அன்றைக்கும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூவரும் ஒன்றாக இருந்தார்கள். ஒரே தேவன், இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் ஒரே தேவன். இன்றைக்கும் 3 தன்மைகள் இருக்கிறார்கள். தேவன் ஒரே தேவன். அவருடைய தன்மை 3 இந்த இடத்திலே சொல்லப்படும் பொழுது அவர் நீதியின் சூரியனாய் நமக்கு வெளிப்படுகிறார். அப்போது இந்த நீதியின் சூரியன் உதிக்கும் போது என்ன நடக்கும்? உலகத்திலே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த சூரியனுக்கு இப்படிப்பட்ட வல்லமைகள் உண்டு. அந்த சூரியன் உக்கிர கோபத்தோடு அதிகமாக அந்த அளவை தாண்டி அது உதிக்கிற பொழுது என்ன ஆகுது? எத்தனை பேர் இறந்து போனார்கள்! கடந்த நாட்களிலும் கூட உத்தரப்பிரதேசத்திலே இறந்து போனார்கள். கும்பகோணத்தில் ஒருத்தர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போனார். காடு வெற்றி என்ற ஒரு இடத்துல சைக்கிள் வியாபாரி சைக்கிளில் வந்து இறந்து போனார். 52 வயசு. வெயிலிலே மாங்காய் வியாபாரி பாலக்கரையில் சுருண்டு விழுந்து போனார். டிவி செய்தி.
அந்த சூரியனுடைய வல்லமை தாங்கக்கூடிய ஒரு பலன் ஒரு அளவுக்கு தான் மனிதனுடைய சரீரத்தில் உண்டு. அதுக்கு மேலே வந்தால் உயிர் போயிடும், அதுக்கு மேலே வெப்பம் அதிகரித்தா உருகி போயிடும். இப்போ இயேசு கிறிஸ்துவை நீதியின் சூரியன் என்று சொல்லப்படுகிறது. இந்த நீதியின் சூரியன் நம்மேல் உதித்தால் என்ன ஆகும்? அவரிடத்தில் உண்டு, அவரிடத்தில் எல்லாமே உண்டு. பாருங்க, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சர்வ வல்லமையுள்ள தேவன், இவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இவர் ஒரு மனிதன் மேல் உதிப்பார் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு ஒரு அடையாளத்தை போட்டு தன்னுடைய பரிசுத்த ஆவியை அவர்களுக்குள் வைத்து விடுவார். ஒரு மனிதனுக்குள் மெய்யாகவே பரிசுத்த ஆவி இருக்கும் என்று சொன்னால் அந்த மனிதனுடைய ஜீவியம் வித்தியாசமாய் வேறுபட்டு இருக்கும். பரிசுத்த ஆவியான இருப்பார் என்று சொன்னால் கிறிஸ்துவின் தன்மைகள் வெளிப்படும். எத்தனை இடத்துல இயேசு பொய் சொன்னார், எத்தனை இடங்களிலே அநியாயமாய் இயேசு சம்பாதித்தார், உண்மைக்கு மாறாக எத்தனை இடத்துல இயேசு நடந்து கொண்டார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டார். உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் ஆபிரகாம் பார்த்து சொல்லிட்டார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். எலியேசர் ஈசாக்கு பொண்ணு பார்க்க போன இடத்துல என்னுடைய எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறான்னு தான் சொன்னான். மிகவும் ஆசீர்வதித்து, அவர் ஆசீர்வதிக்கிறவர். அவர் தனக்கென்று பூமியிலே எதையும் வைத்து கொள்ளலை. தேவனாய் மாம்சத்திலே வந்தவர், தேவனுடைய வார்த்தையிலே மாத்திரம் பிரசங்கித்தார், சுவிசேஷத்தை அறிவித்தார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். பல விதமான அற்புதங்களை செய்தார். மரித்தவர்களெல்லாம் உயிரோடு எழுப்பினார். காற்றையும் கடலையும் அடக்கினார். கடல் மேலே நடந்தார். எத்தனை பேரால் அது செய்ய முடியும்? புயல் காற்றை அடக்கக்கூடிய வல்லமை எத்தனை பேருக்கு இருந்தது? இன்றைக்கு இருக்கிறது. தண்ணீரின் மேல் நடக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு வல்லமை இருக்கிறது? இவைகளெல்லாம் செய்தார். இவர் ஒரு மனிதன் மேல் உதித்து அந்த மனிதனுக்குள் தம்முடைய பரிசுத்த ஆவியை வைத்து விடுவார் என்று சொன்னால் நாம் எந்த அளவு அவருடைய வல்லமையை பலத்தை பெற்றுக்கொள்ளுகிறோமோ அந்த அளவு நமக்குள்ளே கிரியை செய்வார். வல்லமையான ஊழியங்களை செய்த ஊழியக்காரர்கள் உண்டு. பயங்கரமான அற்புதங்களை செய்த ஊழியக்காரர்களெல்லாம் உண்டு. கடற்கரை பீச்சை தான் பார்க்கணும், மண்டபமெல்லாம் பார்த்தா அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள்லாம் உண்டு. அத்தனை ஊழியக்காரர்கள் உயிரோடு எத்தனை பேர் எழுப்பினாங்கன்னு தெரியல. ஒருவேளை நடந்திருக்கலாம், எங்கேயாவது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அவரவர்கள் பெற்றுக்கொண்ட வல்லமையை அதிகாரத்தையும் பொறுத்தது. எல்லாராலும் எல்லாவற்றையும் செய்ய முடியாது. வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வந்துச்சு, ஒரு ஊழியக்காரர் போய் சுவிசேஷனில் ஒரு ஜிஹெச்சில் போய் ஜெபம் பண்ணிட்டு வெளியில் வர்றாரு. இன்னொரு நபர் பெருசாக தாடி வச்சு நிற்கிறாரு. கூப்பிட்டு விசாரிக்கிறார், நீ யார், உனக்கு எந்த ஊர், உன் விசிட்டிங் கார்டு கொடு. இந்தா ஏன் விசிட்டிங் கார்டு, உன் விசிட்டிங் கார்டு எங்கே? பேச தெரியலை. உன் விசிட்டிங் கார்டை வாங்கி பார்த்து அட்ரஸ் இருக்கும், உன் விசிட்டிங் கார்டை கொண்டு குப்பையில் போடு. என்னை கேட்குறக்கு உனக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? இதற்காக நீ என்ன பதிவு செய்துட்டு வந்திருக்க? சுவிசேஷம் அறிவிக்க நான் பதிவு செய்திருக்கேன். அரசாங்கத்தில் நான் அனுமதி பெற்றிருக்கேன். உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம், நீ கம்ப்ளைண்ட் கொடு. அதிகாரி கூப்பிட்டு கேட்டால் நான் பதில் சொல்கிறேன். பேசுகிற தைரியம் வேணும். சும்மா ரோட்டில் போகிறவங்க வர்றவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வார்த்தையை நான் யூடியூப்பில் பார்க்குற ஊழியக்காரர்களுக்காக சொல்லி கொண்டிருக்கிறேன். நம்மிலும் ஊழியம் செய்ய ஆர்வம் உள்ளவர்களுக்காக சொல்லி கொண்டிருக்கிறேன். அந்த விசிட்டிங் கார்டு குப்பையில் போட வேண்டியது.
நம்ம விசிட்டிங் கார்டை அவங்களுக்கு காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. என்னை எதிர்கேள்வி கேட்க நீ என்ன அரசாங்கத்தில் என்ன அங்கீகாரம் பெற்று இருக்கிறாய், என்ன பதிவு செய்திருக்கிறாய், எனக்கு உரிமை உண்டு, என்னை கேட்க உனக்கு உரிமை இருக்கிறது போல ஒரு நபருக்கு சுவிசேஷம் சொல்லி எனக்கு உரிமை உண்டு. அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் அவருடைய விருப்பம். நான் கட்டாயப்படுத்தக்கூடாது என்பது சட்டம். நான் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை என்று தைரியமாக பேசணும். பிரச்சனை வரும், ஃபேஸ் பண்ணணும். அப்போ என்ன செய்யணும்? ஊழியக்காரர்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்ட ஸ்தாபனங்களில் இணைந்து கொள்ள வேண்டும். இண்டிபெண்ட்டாக ஊழியம் செய்யுங்க, எனக்கு சப்போர்ட் வேண்டாம், சம்பளம் வேண்டாம், ஊழியம் செய்யுங்க. முறையாய் பதிவு செய்யப்பட்ட ஒரு நல்ல ஸ்தாபனத்தில் இணைந்து கொள்ள வேண்டும். அவரிடத்தில் ஒரு லெட்டர் சர்டிஃபிகேட் வாங்கி ஃப்ரேம் பண்ணி சர்ச்சில் வச்சுக்கலாம். இஷ்டப்பட்டால் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம், இல்லைன்னா கேஸ் கொடுத்தா பார்த்துக்கலாம். கேஸ் கொடுத்தா காவல்துறை அதிகாரிகள் வந்து என்ன செய்வாங்கன்னா, உங்கள் ரெக்கார்டெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அதை கொண்டு போகலாம். தைரியம் வேணும். சுவிசேஷத்தை சொல்லுகிறதற்கு அந்த ஜெபமனர் தைரியம் இருக்கும்போது இவர்கள் கேட்கும்பொழுது அப்படியே பயப்படுறாங்க. சம்பந்தம் இல்லாத நபருக்கு எதுக்காக பயப்படணும்? கூட நின்றுட்டு ஒருத்தங்க வேண்டாம் விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் இதெல்லாம் சின்ன விஷயம் இல்லை, விடக்கூடாதுன்னு இன்னொருத்தர் தூண்டி விடுறாங்க. இன்னொன்று என்னன்னா, அந்த ஜிஹெச்சில் ஒரு போர்டு போட்டிருந்துச்சான், மத பிரச்சாரம் செய்யக்கூடாதுன்னு. ஏற்றுக்கொள்ளாத இடத்துக்கு போகக்கூடாது. அந்த நிர்வாகம் ஏற்றுக்கொள்ளலை, அப்படிப்பட்ட காரியத்தை ஏற்றுக்கொள்ளலை. ஏற்றுக்கொள்ளாத இடத்துக்கு போகக்கூடாது. ஊழியக்கார் என்ன செஞ்சுருக்கணும்? காலில் மண்ணை தூசி தொடச்சி போட்டு வந்திருக்கணும். போர்டை பார்த்துருந்தா அந்த ஊழியக்கார் போக. அவர் கேட்குறாரு, அங்கே போர்டு போட்டிருக்குல்ல, மத பிரச்சாரம் பண்ணக்கூடாது போர்டு போட்டிருக்குல்ல. அப்போ அந்த இடத்துல போய் ட்ராக்ஸ் கொடுத்துருக்கக்கூடாது. கவனமாக இருக்கணும், ஞானமாக இருக்கணும். கிறிஸ்துவுக்குள் தைரியம் நமக்கு தேவை. அப்போ நீதியின் சூரியன் நம்மேல் பிரகாசிப்பார் என்று சொன்னால் நமக்குள்ளே அநேக தன்மைகள் இருக்கும். சூரிய வெளிச்சமே படாத இடத்துல எந்த தன்மையுமே இருக்காது. சூரிய வெளிச்சம் படுகிற இடங்களிலே தான் உயிர் வாழ முடியும், தாவரங்கள் விளையும், எல்லா நன்மையும் நடக்கும். அப்போ நீதியின் சூரியன் ஒரு மனிதன் மேல் உதிக்கவில்லை என்று சொன்னால் அந்த மனிதன் பொய், பித்தலாட்டம், பொய் கணக்கு, பொய் பேசி யாரையாவது சார்ந்து யார்கிட்டையாவது போய் கெஞ்சி கூத்தாடி தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறதற்காக ஊழியம் என்ற பெயரிலே வாழ்க்கையை நடத்தி கொள்ளலாம். தேவனுடைய ஆவியானவர் நீதியின் சூரியன் நம்மேல் பிரகாசிக்கவில்லை என்றால் அப்படி தான் ஓட்டிக்கலாம். ஆனால் நீதியின் சூரியன் நம்மேல் பிரகாசித்து விடுவார் என்று சொன்னால் நமக்குள்ளே சில பலன், வல்லமைகள், தன்மைகள் இருக்கும். நாம் சொல்லுகிற காரியங்கள் அங்கே நடக்கும். நாம் செல்லுகிற இடங்களிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஏனென்றால் கொடுக்கப்பட்டிருக்கிற அவருடைய ஆவி நம்மேல் உதித்து கொண்டிருக்கிற அவருடைய வல்லமை நம்மேல் இருக்கிறது. நாம் செல்லுகிற இடங்களிலே கர்த்தர் கிரியை செய்வார். சொல்லுகிற வார்த்தையில் இருதயங்களிலே பதியும். ஜெபம் பண்ணும்போது நடக்கும். கேட்கிறவைகள் கிடைக்கும். சில காரியங்கள் ஜெபம் பண்ணி கேட்டு கிடைக்கும். ஏதாவது கிடைக்கலன்னா ஏன் கிடைக்கலன்னு ஜெபம் பண்ணணும். உரிய காரியத்தை வெளிப்படுத்துவார். அது யாருடைய தவறு? நம்முடைய தவறா, அவங்களுடைய தவறா? ஜெபம் பண்ணி கேட்கணும். நீதியின் சூரியன், அந்த நீதியின் சூரியன் நம்மேல் உதித்தது என்று சொன்னால் நாம் நீதிமான்களாய் வாழ்வோம். நீதிக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். நீதியாய் நடந்து கொள்வோம். நீதிமான்களை மதிக்க கற்றுக்கொள்வோம். நீதிமான்களை அடையாளம் கண்டு கொள்வோம். பேசும்போதே கண்டுபிடிக்கலாம். இருக்கிறது போல காண்பித்து கொள்கிறார்களா, இல்லை மெய்யாகவே தேவ பக்தியாய் இருக்கிறார்களா என்று பேசும் பொழுதே கண்டுகொள்ளலாம். எப்பொழுது என்று சொன்னால் நீதியின் சூரியன் நம்முடைய தேவன் நம்மேல் உதிக்கும் போது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தான் தரிசனம் கொடுத்தாரு. தன்னுடைய 3 சீசர்களை கூட்டி கொண்டு போனார் மலை மேலே. பேதுரும் யோவானையும் யாக்கோவையும் கூட்டி கொண்டு போகும்போது அந்த இடத்துல
மோசே எலியாவும் தரிசனம் ஆன பொழுது அந்த இடத்தை பார்த்த பொழுது, அந்த வல்லமையை பார்த்த பொழுது பயந்து செத்தவன போல விழுந்தாங்க 3 பேரும். பிதாவையும் குமாரனையும் அந்த இடத்துல காணலாம். ஒருவர் தான் மறுரூப மலைன்னு நாம் பெய் வைத்திருக்கிறோம். அந்த இடத்துல பிதாவையும் குமாரனையும் காணலாம். எலியாவும் மோசேயும் அவருடைய பேசினூலாய் காணப்பட்டான். பயந்து இடிந்து விழுந்தாங்க. இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தை அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. அவர்தான் அது. 3 தன்மைகளிலே வெளிப்பட்ட ஒரே ஒன்றான மெய்தேவன். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். 3 தன்மைகளிலே வெளிப்பட்டவர். இவருடைய முகம், இவருடைய பிரகாசம் நம்மேல் இருக்கணும். அவர் வல்லமையா நம்மேல பிரகாசிக்கணும். மரியாளின் மேல் நிழலிட்டார். உலகத்தில் எங்கேயுமே கேள்விப்பட்டது கிடையாது. அதை மதிக்கிறார்கள், மற்றவர்களும் அதை மதிக்கிறார்கள். யாராலையும் அதை இழிவுபடுத்த முடியலை. பரிசுத்த ஆவியானவர் நிழலிட்டார். வல்லமையாய் பிரகாசிக்கிற தேவன் ஒரு மனித அவதாரம் எடுத்து, அடிமையின் ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார். நம்மேல் தேவன் பிரகாசிப்பார் என்று சொன்னால் இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு? எத்தனை வருஷ கிறிஸ்தவர்கள் நாம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் எத்தனை வருடங்கள் ஆச்சு? நீதியின் சூரியன் நம்மேல் உதித்ததா? அது நம்மேல் உதித்திருக்கும் என்று சொன்னால் நம்மிடத்தில் எத்தனையோ இயற்கைக்கு மாறான, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், இயற்கையின் மேல் அதிகாரங்கள் நடந்த எல்லாத்தையும் சொல்ல முடியாது. பரியாசம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க, நம்பவும் மாட்டாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, வேதம் சொல்லுகிறது நடக்கும். அவர் நம்ம மேல் பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கவனத்தை நாம் ஈர்க்கணும். அவருடைய கவனத்தை ஈர்த்தால்தான் அவர் நம்மை திரும்பி பார்ப்பார். என்னவெல்லாம் செஞ்சால் அவர் நம்மை பார்ப்பார். அதிகாலையிலே தேடும்போது அவர் நம்மை கவனித்து பார்ப்பார். காலைதோறும் விசாரிக்கிற தேவன் அதிகாலை வேளையிலே நம்மை பார்ப்பார். வேதத்திலே சொல்லப்பட்ட சத்தியங்கள், நீதி, உண்மைகள் யாவையும் கை கொண்டால் அவர் நம்மை பார்ப்பார். தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் அது அவருடைய தன்மை. அவர்தான், அவர் நமக்குள்ளே இருப்பார், நம்மை பார்ப்பார், நமக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்வார். சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஒளி பிரகாசம் நம்மேல் இருக்கும் என்று சொன்னால் அந்த வல்லமை நமக்கும் உண்டு. வல்லமையை முழுசாக பெற்றுக்கொள்ளலை. எல்லாரும் எல்லாத்தையும் செய்ய முடியாது. சிலருக்குத்தான் சில அதிகாரம், சிலருக்குத்தான் சில அதிகாரம். அதிகாரியில் உண்டு, அரசு அதிகாரியில் உண்டு. சிலருக்குத்தான் சில அதிகாரம். அந்த அதிகாரத்தோடு அவங்க நிறுத்திக்கணும். அதுக்கு மேலே செய்ய முடியாது. அதுக்கு மேலே செய்யணும்னா அதுக்கு மேலே உள்ள அதிகாரத்தை அவங்க பெற்று இருக்கணும். என்கவுண்டர் வெள்ளையப்பன் அப்படி யாரோ ஒருத்தர் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஒரு சப் இன்ஸ்பெக்டர் பற்றி அவருடைய வரலாறு நேற்று டிவியில் போட்டாங்க. ரவுடி இவரை தாக்கி தப்பித்து செல்லும்போது அவரை என்கவுண்டர் பண்ணி சுட்டார். அவர் பேரை சொன்னாலே என்கவுண்டர், ஏதோ வெள்ளை ராஜு வெள்ளையப்பன், இன்னும் ஒரு பேர் ஞாபகம் இல்லை. மறுபடியும் பார்க்கும்போது அவர் அவனை சுட்டார். அரசாங்கம் ஒன்றும் செய்யலை. உயர் ஐபிஎஸ் அதிகாரத்திலிருந்து ஓய்வு பெற்றவர் இவருடைய பல என்கவுண்டரை பார்த்து இவரை பாராட்டினாராம். ஏன்னா கூட இருந்த காவல்துறை அதிகாரிகளை அறிவாளினால் தாக்க வரும்போது இவர் என்கவுண்டர் பண்ணியிருக்கார். சில இடத்துல அவர் பாராட்டை பெற்றார். ஓய்வு பெற்ற அதிகாரியுடைய பாராட்டை பெற்றார். நம்ம போய் ஒரு துப்பாக்கி எடுத்து யாரையாவது சுட்டோம்னா இவன் பெரிய ரவுடி, இவனால் இந்த ஊருக்கே அடைஞ்சல்னு சொல்லி நம்ம ஒரு துப்பாக்கி எடுத்து சுட்டோம்னா என்ன ஆகும்? கொலை வழக்கு பதிவு செஞ்சிருவான். ஏன்னா அவர்கள் அந்த அதிகாரத்தை பெற்று இருக்கிறார்கள். அதுக்காக சொல்ல வரேன்.
நமக்கு அந்த அதிகாரம் கிடையாது. தற்காப்புக்காக எதிர்த்து நிற்கலாம் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது, அதற்கும் ஒரு எல்லை இருக்கிறது. அவருக்கு அந்த அதிகாரம் உண்டு. மேலே 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 போகும்போது ஒவ்வொருவருக்கும் ஒரு அதிகாரம் உண்டு. ஒரு மாவட்ட ஆட்சியர் இருப்பார் என்று சொன்னால் ஒரு நிலையை பார்த்து அவர்களுக்கு வேலை கொடுக்க முடியும். அவருடைய தவறுகளை கண்டு வேலை இல்லாமல் பண்ண முடியும். அதிகாரம் எல்லா அதிகாரிகளுக்கும் அது கிடையாது. அப்போ வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியன், நீதியின் சூரியன் நம்மேல் பிரகாசிப்பார் என்று சொன்னால் இதனால் நாம் பெற்றுக்கொண்ட அதிகாரம் என்ன? இந்த அதிகாரங்கள் எதை பொறுத்து கொடுக்கப்படுது என்று சொன்னால் நாம் எந்த அளவு ஆவிக்குரிய காரியத்தில் பலப்பட்டிருக்கிறோமோ அதை குறித்து தான் அந்த அதிகாரம். ஒவ்வொருவருக்கும் பொறுப்புகளும் அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவரவருடைய படிப்புக்கு தகுந்த பிரகாரம், அவரவருடைய திறமைக்கு ஏற்ற பிரகாரம் தான் அதிகாரம் கொடுக்கப்படும். கடைசியில் ஒரு பெரிய பதவி வரைக்கும் போயிட்டார். ஒரு சப் இன்ஸ்பெக்டராக இருந்த ஒரு பெரிய பதவி வரைக்கும் போயிட்டார், எஸ்பி வரைக்கும் போயிட்டார். அவருடைய திறமை பாராட்டி அவருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது. மேலும் மேலும் அவருடைய அதிகாரங்கள் அதிகரித்து கொண்டே போனதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அவரிடத்திலே காணப்பட்ட திறமை, கொடுக்கப்பட்ட பொறுப்பு, அந்த திறமை தான். அப்போ நாம் எந்தளவு ஆவிக்குரிய காரியத்தில் பலப்பட்டிருக்கிறோமோ அதற்குரிய அதிகாரம் தான் நமக்கு கொடுக்கப்படும். கொஞ்சோண்டு சத்தியத்தை கையில் வச்சுட்டு மாத்திரம் சுற்றினா பத்தாது, கொஞ்சமாவது பலப்படணும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் கை கொள்ளுகிறதற்கு, சத்தியத்தை கை கொண்டு நீதியின் பாதையில் நடக்கிறதற்கேற்ற பலன் நமக்கு இருக்கணும். இந்த பலத்தை நாளுக்கு நாள் பலப்படுத்தி கொண்டே போவோம் என்று சொன்னால் விசுவாசம் பெருகிட்டே போகும். விசுவாசம் அதிகமாகும் பொழுது, தேவனோடு தொடர்புண்டு விசுவாசம் அதிகமாகும் போது, ஆவிக்குரிய பலன் நமக்கு அதிகமாகும் போது அந்த அதிகாரங்கள் நமக்கு பெருகிக்கொண்டே போகும். ஒரு முறை, முதல் முறை அப்போ தான் கோர்ட்டை பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி கோர்ட்டு பார்த்தது கிடையாது. எங்கள் ஊர்லெலாம் கோர்ட்டு கிடையாது. முதல்ல கோர்ட்டை பார்க்கும்போது ஒரு 36-37 வயசு இருக்கும். சாக்கோடை குடிக்கும். அது வரைக்கும் கோர்ட்டே பார்த்தது கிடையாது. சாதாரணமாக பேசிக்குவாங்க. ஒரு நண்பர் சொன்னார், ஐயோ அவர் வாயில் இவனை 15 நாள் காவலில் வைக்கணும், ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அதுக்கு மாறுத்தனம் பிடிச்சி வச்சுருவாங்க. அது மாதிரிலாம் பேசி சொல்லியிருக்காரு. அப்போ முதல் கோர்ட்டுக்கு போகும்போது அங்கே வெளியே அவர் ஜட்ஜு உட்கார்ந்துருக்கார் அந்த டேபிளில். நான் பார்க்குறேன். பார்த்த உடனே எனக்கு நம்ம குணம் வரும் இல்லையா, நீதிமன்றம். அப்போ அந்த நீதிமன்றத்தில் ஆண்டவர் அவங்க உட்கார்ந்துருப்பார். இது மாதிரி எல்லாம் நிற்கிறவங்களாம் அப்போ சும்மா தான் உட்காந்துறேன். இப்போ நிற்கிறவங்களாம் நிற்பாங்க. என்ன ஆகும்? அவர் வாயிலிருந்து என்ன வருதோ அதுதான். இவனை புறம்பாடில் தள்ளி போடும்போது வார்த்தை சொல்லிவிட்டு அவ்வளோதான். நித்திய ஜீவனுக்குள் சேர்த்து கொண்டா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோதான். எல்லாம் ஓடிட்டே இருக்கும்போது திடீர்னு இந்த நண்பர் சொன்ன ஞாபகம் வந்துச்சு. அவர் பார்க்குறாரு என்ன, நான் அவரை பார்க்குறேன். சொன்ன ஞாபகம் வந்துச்சு. 15 நாள் காவலில் வைங்கன்னு அவர் சொல்லிட்டா யாரும் தடுக்க முடியாது, வச்சுருவாங்கன்னு சொன்னார். ஞாபகம் வந்துச்சு. இல்லை, அந்த இடத்துட்டு உடனடியாக காலி பண்ணி ஓடியாந்து அந்த ஜட்ஜுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அங்கே நிற்கலை. முதல்ல அப்போ தான் நீதிமன்றத்தை பார்க்கணும். அப்போ அந்த நீதிபதியினுடைய அதிகாரம் என்னவென்று சொன்னால் அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா பிடிச்சி உள்ள வச்சுருவாங்க. சந்தேகப்படும்படி யாரையாவது கொண்டு போய் விட்டாலோ இல்லை சந்தேகப்படும்படி அங்கே ஏதாவது இருந்தாலோ இவர் 3 நாள் காவலில் வைங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா வச்சுருவாங்க. இதுதான் நீதிபதியினுடைய வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை உண்டு, அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரம் வேறு யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. தலைமை வழக்கறிஞராக இருக்கட்டும், வக்கீலினுடைய உதவியாக வேறு யாராக வேணாலும் இருக்கட்டும், இந்த அதிகாரம் வேறு யாருக்கும் கிடையாது. அந்த அதிகாரம் அவர்களுக்கு தான், அந்த அதிகாரத்தை பெற்றவர்களுக்கு தான். அவர்கள் அந்த அளவு ஒரு கல்வியின் தரத்தில் உயர்ந்தவர்கள், அனுபவத்தில் உயர்ந்தவர்கள், வழக்கறிஞராக இருந்து தேர்வு செய்யப்பட்டு தேர்வு எழுதி தேர்ச்சி அடைந்து மேலே போனவங்கெல்லாம் இருக்காங்க. அது அவருடைய அனுபவம். நம்முடைய ஆவிக்குரிய அனுபவம் என்ன?
இந்த அனுபவத்தை வைத்துத்தான் நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படும். எத்தனையோ வருடங்கள் ஊழியம் செய்து எந்த விதமான ஒரு அனுபவமும் இல்லாமல் இன்னமும் ஏதாவது ஒரு 500 ரூபா வேணும்னா யாரோ ஒருத்தருடைய வீட்டில் போய், அவங்க விசுவாசியாக இருக்க மாட்டாங்க, வசதி இல்லைன்னு ஒருத்தருடைய வீட்டில் போய் நின்று இந்த மாதிரி தேவை இருக்குயா, இப்படி பிரச்சனை இருக்குயா பார்த்து, இப்படிப்பட்ட சூழ்நிலை தான். விசுவாசிக்கும் போது பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசித்து ஜெபம் பண்ணணும். விசுவாசத்தினால் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். எப்போன்னு சொன்னால், ஆவிக்குரிய அனுபவம் முதிர்ச்சி அடையும் போது, ஆவிக்குரிய பலத்தை பெற்றுக்கொள்ளும் போது, நீதியின் சூரியன் நம்மேல் உதித்து அந்த பிரகாசம் நமக்குள்ளே இருந்து அந்த வல்லமை நமக்குள்ளே இருக்கும்போது அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய அதிகாரம் நமக்கு உண்டு. என் நாமத்துக்கு பயந்து, அடிப்படையாக இங்கே தான் இயேசு கிறிஸ்து என்ற நாமம் கடைசியாய் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாமத்துக்கு பயந்து, அந்த நாமத்துக்கு பயந்து அந்த நாமத்தை கையில் எடுப்போம் என்று சொன்னால், பிசாசை போக சொன்னால் போகும், செய்வினை கட்டுகள் அறுபட வேண்டும் என்று சொன்னால் அறுபடும், வியாதியை போக சொன்னால் போகும். சபிச்சா அவ்வளோதான், செய்யக்கூடாது. சில இடங்களில் விளையாட்டாக சொல்லிப்பா அவங்க கஷ்டப்பட்டதெல்லாம் சில இடத்துல பார்த்துருக்கோம். ஆகவே அவருடைய கிருபையை பெற்றவர்கள், ஆவியை பெற்றவர்கள் நிதானித்து தான் வார்த்தைகளை பேச வேண்டியிருக்கிறது. உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஆரோக்கியம் சரீரத்தில் மாத்திரம் ஆரோக்கியம் அல்ல, நம்முடைய வார்த்தைகளிலே, பேச்சுகளிலே ஆரோக்கியம், நம்முடைய சிந்தைகளிலே ஆரோக்கியம். அநேகருக்கு நல்ல எண்ணமே கிடையாது. நல்லதே செய்ய தெரியாத ஆளெல்லாம் பார்த்துருக்கேன். நன்மையே செய்ய தெரியாத கிறிஸ்துவர்களையும் பார்த்துருக்கிறேன். நன்மையே செய்ய தெரியாத ஊழியக்காரரையும் பார்த்துருக்கேன். நன்மையே செய்ய தெரியாது. கஷ்டப்பட்ட ஒரு நபர் வருகிறார் என்று சொன்னால் அவங்க வரும்போதே தெரிஞ்சுக்குவாங்க, ஏதோ கேட்க வர்றாங்கன்னு. எந்திரிச்சு உள்ளே போய் உட்காந்துட்டு ஆள் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஃபோனில் பேசினா இருங்க கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு போவாங்க. போயிட்டு வந்து அவங்க இல்லை வெளியில் போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வெளியில் போயிட்டாங்கன்னு சொல்லுன்னு சொல்லி அனுப்புவாங்க. இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள்லாம் உண்டு. ஆரோக்கியம் என்பது என்ன? ஒரு ஆரோக்கியமான சிந்தை நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் மற்றவர்களுடைய கஷ்டங்களை புரிந்து கொள்வோம். செய்யறோம் இல்லை அப்படின்னு நம்முடைய பலத்தை பொறுத்து ஆரோக்கியமான சிந்தை இருந்தால் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வரும். ஆரோக்கியம், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஆரோக்கியம், ஆரோக்கியமான சிந்தை, ஆரோக்கியமான பேச்சு, ஆசீர்வாதமான பேச்சு. அதுக்காக அநியாயம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களெல்லாம் போய் ஆசீர்வாதமான பேச்சு கொடுக்க முடியாது. தவறுகளை தவறு என்று சொல்லணும். இதுதான் ஆரோக்கியம். அந்த வந்த ஆரம்பத்தில் ஒரு வேளாங்கண்ணிக்கு கூட்டிகிட்டு போனாங்க. யாருக்கோ ஜெபம்னு கூட்டிகிட்டு போனாங்க. பீச்சுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. நல்லா சாப்பிட வாங்கி கொடுத்தாங்க. கூட இன்னொரு ஊழியக்காரர் வர்றார். மார்த்தாண்டத்தில் ஊழியம் செஞ்சு அவர் இறந்துட்டார். அவர் அப்போ எனக்கு உடன் ஊழியக்காரர் கூட வர்றார். நல்லா சாப்பிட வாங்கி கொடுத்தாங்க. கடைசியில் என்ன பண்ணாங்க, வெளியில் வரும்போது இந்த பீச்சுக்கு வெளியில் 2 சைடு கடை இருந்தது. எங்கேன்னு சரியாக தெரில, பீச்சில் வெளியான்னு தெரில. ஓடி போய் அடிஷ்னல் கொண்டை ஒன்று கொண்டை வைக்கிறாங்களா, அடிஷ்னல் கொண்டை ஒன்று எடுத்துகிட்டு ஓடி வந்தாங்க. பிரதர் ஜெபமணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க என்கிட்ட. நமக்கு நீளம் இவ்வளோ தான் ஆண்டவர் வச்சுருக்காரு, இதிலேயும் கொண்டு ஒட்டு போடுறீங்கன்னு சொன்னேன். உடனே கூட வந்த ஊழியக்காரரு அவர் பயந்துட்டார். என்ன பிரதர் இவ்வளோ செலவழித்தேன், இவ்வளோலாம் செலவு பண்ணாங்க, இப்படியெல்லாம் கவனிச்சேன், என்ன பிரதர் இப்படி வார்த்தையை சொல்லிட்டீங்கன்றாரு. நான் சொன்னேன், நான் இதை சொல்லணுங்கிறதுக்காக தான் அவங்க அவ்வளோ செலவழித்தாங்க. எதுக்கு செலவழித்தாங்க? சொந்தக்காரன்னு சொல்லியா, நண்பர்னு சொல்லியா? ஊழியக்காரர் என்பதற்காக தான் அவங்க செலவழித்தாங்க. அப்போ ஊழியக்காரனுடைய குணம் என்ன?
உள்ளது என்னவோ அதை சொல்லணும். அவங்களுக்கு அது தேவையில்லை. அதில் எல்லாம் விஷயம் இருக்குது. எந்த பரிசுத்த வாட்டி போய் மொட்டை அடிக்கிறாங்க? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று ஆவிக்குரிய ஜீவித்தில் வளர்ந்து சத்தியத்தை தெரிந்து ஸ்திரீகள் மயிரை வளர்க்கிறது அவர்களுக்கு மகிமையாக இருக்கும். கொஞ்சமாக இருந்தால் அது அவலட்சணமாக இருக்கும். மகிமை, மயிரை வளர்க்கிறது மகிமை என்று வேதம் சொல்லுது. ஒரு பரிசுத்த வாட்டி மொட்டை அடிக்க மாட்டாங்க. ஒரு பரிசுத்த வாட்டியினுடைய முடி, தலைமுடி கொண்டையாக்க முடியாது. அதை சௌரி பண்ணுறவங்களோ கொண்டை செய்கிறவங்களோ இவங்க கைக்கு பரிசுத்த வாட்டியினுடைய முடி போகவே முடியாது. அப்போ அந்த முடி யாருடையது? ஏதோ ஒரு சிலை வழிபாடு, அது மாதாவாக இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும், அல்லது மற்ற விக்கிரகங்கள், ஏதோ ஒரு சிலை வழிபாட்டிற்கு ஒரு பொருத்தனை செய்து அங்கே போய் மொட்டையடித்து அந்த முடி எடுத்து தான் அந்த கொண்டையை செஞ்சுருக்காங்க. இப்போ இது எப்படி நான் ஜெபம் பண்ணி கொடுக்க முடியும்? திருப்பதி லட்டு சாப்பிட்டாங்களாம், ஜெப எண்ணெய் தடவி சாப்பிட்டாங்களாம். இல்லை பிரதர், ஜெப எண்ணெய் தடவி தான் சாப்பிட்டேன்னு சொன்னாங்க. கொஞ்சம் சாணி எடுத்து உருண்டை பிடிச்சி அதையும் ஜெப எண்ணெய் தடவி சாப்பிடுங்கன்னு சொன்னேன். அவங்கள்ட்ட சொன்னேன் நான், கொஞ்சம் சாணி எடுத்து உருண்டை பிடிச்சி ஜெப எண்ணெய் தடவி சாப்பிடுங்க. ஏன் சாப்பிட மாட்டாங்க? இது என்னன்னு தெரியுது அவங்களுக்கு, அது என்னன்னு தெரியலை. அப்போது ஆரோக்கியம் எதுக்காக ஊழியக்காரரை கூட்டிகிட்டு போகிறோம் ஜெபம் பண்ண? ஒரு இடத்துல போய் அடிக்கடி ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ இன்னொருத்தவங்க சொன்னாங்க, பிரதர் அது இன்னொருத்தர் இடம், அதை அபகரிக்கிறதுக்கு தான் அவங்கள ஜெபம் பண்ண கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்கன்னு அவங்க என்கிட்ட சொல்லிட்டாங்க. மறுபடியும் ஜெபம் பண்ண கூப்பிட்டாங்க அந்த இடத்துக்கு. ஊர் சொத்தை கொள்ளை அடிக்கிறதுக்கு ஊழியக்காரனுடைய உதவி உங்களுக்கு தேவையான்னு சொல்லி கேட்டான். அதே நபர்கிட்ட அதுக்கு முன்னாலாம் போய் ஜெபம் பண்ணியிருக்கேன், சாப்பிட்ருக்கேன். தெரியாதப்போ தெரிய வரும்போது நீதியின் சூரியன் நம்மேல் உதித்து விடும் என்று சொன்னால் இங்கே முகதாட்சியம் இருக்காது. சத்தியம் என்னவோ அதுதான் சத்தியம். வேதத்திலே சொல்லப்பட்டவைகள்லாம் சத்தியம். இது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படியே பார்க்கணும். அப்படி பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்குள்ளே இருந்து நீதியின் சூரியன் நம்மேல் உதித்து அபிஷேகத்தின் வல்லமை நமக்குள்ளிருந்து பரிசுத்த ஆவியான கிரியை செய்வார் என்று சொன்னால் ஆரோக்கியம் என்பது சரீரத்துக்குள் மாத்திரமல்ல, சரீரத்தில் அவர் கொடுத்தாதான். எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டிருந்தான். அப்போ அவனுக்கு ஏன் அப்படிப்பட்ட கொடிய சாவுக்கு ஏதுவான வியாதி அவனுக்கு வந்துச்சு? அது சரீரத்தின் ஆரோக்கியம் மோசேக்கு கொடுத்தாரு, யோசுவாவுக்கு கொடுத்தாரு. அவர் பார்த்து கொடுத்தாதான். பெலன் குன்றமில்ல, கண் பார்வை மங்கி அவங்களுக்கெல்லாம் கொடுத்தாரு. எலிசா மிகப்பெரிய தீர்க்கதரிசினா. அவன் செத்து போய் ஒரு வருஷம் கழித்து அந்த எலும்பு ஒரு பிணத்தை தூக்கிட்டு வர்றாங்க. தூக்கிட்டு வந்தோடனே எது வர்றதை பார்த்தோன்னே அந்த பிணத்தை கீழே தூக்கி போட்டோன்னே எலிசாவுடைய எலும்பு மேலே பட்டோன்னே அவன் காலுண்டி நின்றான், உயிரோட எந்திரிச்சு நின்னான், செத்தவன் ஒரு வருஷம் கழிச்சு. அப்போ எலிசா எப்படிப்பட்ட தீர்க்கதரிசி? அவனுடைய எலும்புகளுக்குள்ள ஆரோக்கியம் இருந்தது. எலும்புகளுக்குள்ள தேவனுடைய வல்லமை இருந்தாங்க. ஒன்றும் கிடையாது, நரம்பு சதை ஒன்றும் கிடையாது, நாக்குவா ஒன்றும் கிடையாது, பேச எலிசா ஒன்றுமே சொல்லலை. ஆரோக்கியம் என்றால் என்ன? அவன் மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டான். வியாதிப்பட்டுத்தான் அவன் மரித்தான். ஏன்? ஆண்டவர் என்ன அனுமதிக்கிறாரோ அதுதான் நடக்கும். நீதியின் சூரியன் நம்மேல் உதிக்கும் பொழுது கிடைக்கின்ற ஆரோக்கியம் என்பது என்ன? நம்முடைய வார்த்தையில் ஆரோக்கியம், சொல்லிலே செயலிலே ஆரோக்கியம், எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள், இதான் ஆரோக்கியம். நீங்கள் வெளியிலே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். கொழுத்த கன்றுகளைப் போல.
எந்த தராசுலையும் எடை போட முடியாத அளவுக்கா? குண்டாக இருக்கிறவங்க ஒருத்தங்க என்கிட்ட சொன்னாங்க, பேசிகிட்டே இருக்கும்போது சொன்னாங்க, என்ன உங்களால் எடை போட முடியாது, ஏதோ பேசியிருந்தேன். அப்போ சொன்னாங்க, என்ன உங்களால் எடை போட முடியாதுன்னு சொன்னாங்க. ஆமாம், தராசு அருந்துரும்னு சொன்னேன். தராசு அருந்துரும், அவ்வளோ குண்டாக இருப்பாங்க. அந்த கன்றுகளைப் போல வளர்றதில்லை, கொழுத்த கன்றுகளைப் போல என்று சொல்லும்போது ஆவிக்குரிய பலத்தினால கொழுத்த கன்றை யாராலையும் அடக்க முடியாது. அது போச்சுன்னா அது பாட்டுக்கு போயிட்டே பிடிச்சி வாழை பிடிச்சி காதை நிப்பாட்டவே முடியாது. கொழுத்த கன்று என்று சொன்னால் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வல்லமையான பலத்தை பெற்று இருக்கும்போது எந்த மந்திரவாதிகளாலும் கட்டி நிறுத்த முடியாது, எந்த செய்வனை சூனிகளும் கிட்ட வர முடியாது. இதெல்லாம் யாருக்கு சொல்லியிருக்குன்னா, ஒரு தீர்க்கதரிசிக்கோ ஒரு ஊழியக்காரனுக்கோ ஒரு அப்போஸ்தலனுக்கோ சொல்லலை. என் நாமத்துக்கு பயந்திருக்கிற நம்மளில் எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட காரியம் உண்டு? நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவருடைய நாமத்துக்கு பயப்படுறோம் இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். கொழுத்த கன்றுகளைப் போல வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். என்ன வெளியே புறப்பட்டு போய்? பரிசுத்தாவி வரும் மட்டும் பலனடைய மட்டும் எருசலேமில் காத்திருங்கன்னு சொன்னார் அப்போஸ்தலர்களுக்கு. காத்திருந்தாங்க. அதன் பிறகு புறப்பட்டு வெளியே போனாங்க. கொழுத்த கன்றுகளைப் போல சென்ற இடங்களிலெல்லாம் அற்புதம், எழுப்புதல். இந்தியாவிலே வெள்ளைக்காரர் கொண்டு வந்து பரப்பிவிட்ட மதம் என்று சொல்லுகிறார்கள். 1ஆம் நூற்றாண்டிலேயே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர் 12 பேரில் ஒருவனாகிய தோமா இந்தியாவிலே வந்து முதல் சுவிசேஷத்தை பிரசங்கித்தான். இந்தியாவிலே முதல் நூற்றாண்டிலேயே சுவிசேஷம் வந்துருச்சு. புறப்பட்டு போய் எப்போ புறப்பட்டு? எருசலேமிலே காத்திருங்கள். காத்திருந்து பலப்படும் மட்டும் காத்திருந்து பலப்பட்டு வெளியில் புறப்பட்டு வந்தாங்க. கொழுத்த நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். அவர்களை எவராலும் அடக்க முடியாது. எந்த ராஜாவாலையும் கட்டுப்படுத்த முடியாது, எந்த மந்திரவாதியாலும் கட்டுப்படுத்த முடியாது, எந்த செய்வனையும் அடக்க முடியாது, எந்த அதிகாரமும் அடக்க முடியாது. இரத்த சாட்சியை கர்த்தர் ஒப்பு கொடுத்தபடியினால் இரத்த சாட்சியை மரித்தார்கள். இவைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்திற்கு பயப்படுபவர்களுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் முயற்சிக்கலாம், உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு கிடைச்சிருக்கா? எனக்கு கிடைச்சிருக்கு. ஒரு முறை என் காதுக்கு வந்த சம்பவம், அதுக்கு எனக்கு தெரியாமல் எவ்வளோ நடந்ததோ தெரியாது. பக்கத்தில் பாடச்சேரின்னு ஒரு கிராமம், அங்கேருந்து வந்தாங்க 2 பேர் ஊமை பேசினவங்க. பைத்தியம் தெளிஞ்சுது. காஞ்சி போன வயலில் தண்ணி ஜெபம் தெளித்து அந்த வயலே விளைஞ்சு ஆச்சரியப்பட்டாங்க. அந்த ஊரில் வழக்கமாக ஜெபம் பண்ண போவோம் காலையில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு முன்னாடி. அப்போ மத்தியானம் 2 மணிக்கு தான் இங்கே ஆராதனை. போகும்போது ஒருத்தர் வீட்டுக்கு போய் அந்த ஐயாசாமின்ற ஒரு பேட்டில் போய் அவர் தான் ஊமையார்னு பேசினவர், அவர் வீட்டில் போய் உட்காந்து பேசிகிட்ருக்கோம். ஒருத்தருக்கு மூஞ்சி பார்த்து சிரிச்சுக்கிறாங்க, என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஜெபம் முடிஞ்சது. இன்னொருத்தங்க இருக்கான், அவங்க வீட்டில் ஜெபம் பண்ண போவோம். அங்கே ஜெபம் பண்ண போகலான்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. போனால் திண்ணையில் வேட்டி ஜிப்பா போட்ட ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கார். உள்ளுக்குள்ளே போய் அந்த இவர்கள் எல்லா அந்த குடும்பத்திற்கு என்ன ஜெபம் பண்ணால் எல்லாம் போட்டு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்த்தா அந்த ஆளை காணோம். அப்போ தான் சொல்கிறாங்க, அவன் மந்திரவாதி, ஒரு பயங்கரமான மந்திரவாதி. வந்தப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, இப்போ எங்கள் பிரதர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவன் சொல்லியிருக்கான், உங்கள் பிரதர் வரட்டும், நடந்து வரட்டும், நடக்க நான் நிப்பாட்டினா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லி சவால் விட்டு விட்டு திண்ணையில் உட்காந்துருக்கான். இதே பாடச்சேரி வெட்டாத்து பாலத்து இந்த கரையில் உள்ள போனால் சொரக்குடின கிராமம், அந்த இடத்த தான் பாடச்சேரின்னு அப்போ சொல்லுவாங்க. பாடச்சேரி கொஞ்சம் முன்னாடியே இருக்குது. சொரக்குடி என்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்குள்ளே போனால் அந்த உபத்தலைவருடைய
மாமனார் தான் அந்த ஐயாசாமி. அந்த வீட்டில் இருக்கும்போது இந்த வீட்டில் போய் ஜெபம் பார்த்தா ஆளை காணோம். ஜெபம் முடிஞ்சாச்சு, வர்றோம். வந்து வாய்க்காலில் 1 கிலோமீட்டர் இருக்கும் ஆற்றுக்கரை. வந்து பார்க்குறேன், இந்த பிடரி தெரிக்க, அது மாதிரி கேட்டிருப்பீங்க, இந்த பாதம் குதிங்கால் இருக்க, அந்த குதிங்கால் பட்டைஸில் இடிக்குது. அது என்னன்னு எனக்கு தெரியல. அது மந்திரவாதிகளுக்குரியதா? அந்த மாதிரி இடித்தா வேகமாக ஓட முடியாது, அதிகமாக காலை தூக்க முடியாது. இந்த பாதம் நுனி பாதத்தில் ஓடினா தான் வேகமாக ஓட முடியும். அவனுக்கு என்ன பயந்து ஓடுறானா இல்லை அது மந்திரவாதிகளுக்குரியது என்னவோ தெரில, அப்படி நடந்து போகிறான். கொஞ்ச தூரம் போய் கழித்து திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்துட்டு வேகமாக போனான். போயிட்டான். எங்கே போனான்னே தெரில. கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். மந்திரவாதியா? சவால் விட்டு அவன் இடத்துக்கெல்லாம் தேடிட்டு போக மாட்டோம். சீன் நினைக்கிறானா? வரட்டும், பார்த்துக்கும். என்ன மந்திரவாதியாக இருந்தாலும் சரி. புகழ்பெற்ற ஆரம்பத்தில் புகழ்பெற்ற ஒரு மந்திரவாதி. அந்த அம்மாவுக்கு சொன்னனே, இப்போ ஒரு அம்மா கொண்டை எடுத்துகிட்டு வந்தது எல்லாம் சொன்னனே. அந்த அம்மாவுக்கு எத்தனை பிசாசு, 49 பிசாசா எவ்வளோ, எத்தனையோ பிசாசு விரட்டி முடிச்சதுக்கப்புறம் ஞானஸ்நானத்துக்காக போயிட்டுருக்கும்போது முகம் வேறுபட்டுருக்கு. வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு முட்டி போட்டால் அந்த மந்திரவாதி உள்ளே இருக்கான். பேரை சொல்கிறான், நான் இன்னார். நான் யார் தெரியுமா? நான் இன்னார். பேரை சொல்கிறான். நான் வச்சது இது வரைக்கும் ஒருத்தரும் எடுத்தது கிடையாது. நான் வச்ச ஒருத்தன் எடுத்துட்டானா, யாருன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நீ என்ன இத்துணுண்டு இருக்க? நான் அப்போ எனக்கு 28 வயசு. நீ என்ன இத்துணுண்டு இருக்கேன்னு சொன்னான். வெப்பையா இவங்களுக்கு இனிமேல்னு சொல்லி கேட்டேன். இவங்களுக்கு மட்டும் இல்லை, உன் சபை சம்பந்தப்பட்டவங்களுக்கே வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனேன். கொழுத்த கன்றுகளைப் போல வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல. ஊழியக்காரர்களுக்கு, ஆசாரியர்களுக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் அல்ல, நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் தான் இது. நமக்கு நம்ம பிரச்சனை பெருசாக இல்லை, அவங்க சொல்லிட்டாங்களே இதே பெரிய பிரச்சனை. நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை. ஏங்க? இந்த மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க, வீண் பழி சுமத்திட்டாங்க. இதே நமக்கு பெரிய பிரச்சனை. இயேசு கிறிஸ்து மேலே சுமத்தாத பலியா? பிசாசுலின் தலைவனை கொண்டு பிசாசுலை விரட்டுகிறான். நீ பிசாசு பிடித்தவன் என்று சொன்னாங்களே, அந்த கொலை செய்கிற நேரத்தில் எத்தனை விதமான பலிகளை சுமத்தினாங்க. அவருக்கு அவமானம் துப்பினாங்க மூஞ்சியில். எங்கே நேராக கூட சொல்லியிருக்க மாட்டாங்க, எங்கேயோ யாராவது சொல்லி அதை இன்னொருத்தர் சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டு நமக்கு தூக்கம் வராது. அப்புறம் எங்கே பலப்படுறது? பலப்பட வேண்டும் என்று சொன்னால் தூசியை உதறிவிட்டு எழுந்திருக்கணும். இப்படிப்பட்ட தூசியெல்லாம் உதறிடணும். மேலே மேலே வரும். தினம் வெளியில் போகிறோம், அழுக்கு படுது, என்ன பண்ணுறோம்? குளிச்சிட்றோம் இல்லையா? மேலே மேலே தூசி வருது. அநியாயம், நிந்தை, அவமானம், பழிச்சு உதறி விட்டுட்டு ஆவிக்கு ஜீவித்தில் பலப்படணும். கிறிஸ்துவோடு நெருங்கி வாழணும். அப்போ தான் கொழுத்த கன்றுகளைப் போல வெளியே புறப்பட்டு போகும். அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது, இழுத்து பிடிக்கவும் முடியாது. இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை யாராலும் தடுத்து நிறுத்த முடிஞ்சுதா? அவ்வளவு பரிசேயனும் எதிரி தான் இயேசுக்கு. சில பரிசேயன்லாம் ஏற்றுக்கொண்டாங்க. பிரதான ஆசாரியன் இயேசு கிறிஸ்துக்கு எதிரி தான். சபையின் மூப்பன், சங்கத்தார் எல்லாமே அவருக்கு எதிரி தான். இவர் அற்புதங்களை செய்யும் பொழுது அவர்கள் இடரடைந்தார்கள். ஒரு அற்புதத்தையாவது அவர்களால் தடுத்து நிறுத்த முடிஞ்சதா? வேத பாரகன் என்று சொன்னால் வேதத்தை நன்கு கற்று தேறினவன். ஒரு வசனத்தை சொன்னால் அது இந்த அதிகாரம், இத்தனை வசனம், இத்தனை பக்கம்னு சொல்லணும். வேத பாரகன், கற்று தேறின. அப்போ வேதத்தை முழுசாக கரைச்சி குடிச்சவன்னு சொல்லலாம். இப்படி தான் சுண்ணாம்பு அடிச்சிட்டு இருக்கும்போது அந்த சுண்ணாம்பு அடிக்கிறவர் சொன்னார் ஒருத்தரை பற்றி, இப்படி ஒரு ஊழியக்காரர் இருக்கார், இப்படியெல்லாம் பெருசாக பேசி அவர் வேதத்தை பைபிளையே கரைச்சி குடிச்சிட்டாருங்கன்னு சொன்னார். ஏன்ட்ட
நான் கேட்டேன், ஏங்க சோத்துக்கு இல்லையான்னு கேட்டேன். அதை போய் கரைச்சி குடிச்சிருக்கீங்க, அது வாசிக்க வேண்டியதை போய் கரைச்சி குடிச்சிருக்கீங்க, சோத்துக்கு இல்லையான்னு கேட்டேன். கரைச்செல்லாம் குடிக்கக்கூடாது, அதை வாசிக்கணும், கை கொள்ளணும். வேதபாரகன் அப்படிப்பட்டவன். வேதம் எல்லாமே அவனுக்கு தெரியும். முழுவதுமாய் வேதத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கின்ற வேதபாரகன்களால் இயேசு கிறிஸ்துவின் அற்புதத்தை தடுத்து நிறுத்த முடிந்ததா? கொழுத்த கன்றை போல புறப்பட்டவர் தான் அவர். அவர் வேற, அவர் தேவன், தேவகுமாரன், தேவனுடைய வார்த்தை. அவர் கொழுத்த கன்றை போல புறப்பட்ட அவரை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியலை. நம்மேல் பிரகாசிப்பார் என்று சொன்னால் நம்முடைய ஊழியமும் அப்படிப்பட்டதாகவே இருக்கும். சங்கீதம் 120 சங்கீதம் 6 வசனம். சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்தது போதும், நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனப்படுகிறார்கள். யுத்தத்துக்கு எத்தனப்படுகிறவர்கள் யாராவது தாவீதை எதிர்த்து நிற்க முடிஞ்சதா, ஜெயிக்க முடிஞ்சதா? யாராவது எதிர்த்து நிற்க முடிஞ்சதா, ஜெயிக்க முடிஞ்சதா? அப்போ என்ன காரணம்? நீதியின் சூரியன் நம்முடைய ஆண்டவர், சர்வ வல்லமுள்ள தேவன் அந்த நாளிலே தாவீதின் மேல் பிரகாசித்திருக்கிறார். கொழுத்த கன்றுகளைப் போல பலனடைந்த அந்த தாவீது யுத்தத்துக்கு போனால் அவனை யாராலையுமே அடக்க முடியாது, எவராலும் அடக்க முடியாது. போன காரியத்தை நிறைவேற்றி முடிச்சுட்டு தான் வருவான், நிறைவேற்றி முடித்து விட்டு தான் வருவான், ஜெயிச்சுட்டு தான் வருவான். அந்த தாவீதை யாராலும் அடக்க முடியாது. யுத்தத்துக்கு எத்தனப்படுகிறார்கள். சமாதானத்தை பயக்கிறவரிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்தது போதும். சமாதானத்தை பயக்கிறவர்கள். சமாதானம் என்பது தேவனால் வைத்துவிட்டு போனது. சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன்னு சொல்லிட்டு போனார். அது அவர் வைத்து விட்டு போனது. அவர் வைத்து விட்டு போன அந்த செல்வத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு நபரை நாம் எப்படி சார்ந்திருக்க முடியும், எப்படி சிநேகிக்க முடியும்? குழப்பவாதிகள் இருக்கிற இடத்துக்கு போகவே கூடாது. தேவையே இல்லாமல் அப்படி குழப்பவாதிகள்லாம் உண்டு. நல்லா இருக்கிறவங்க உழைப்பிடுவாங்க. ஆலோசனை எல்லார்ட்டையும் கேட்கக்கூடாது, கேட்குறவங்கள்ட்ட தான் கேட்கணும். ஒருமுறை ஆவிக்குரிய ஜீவியத்தில் அதிகமாக ஜெபம் வேதவாசிப்பு அதிகமாக இறங்கி ரொம்ப ஈடுபட்டப்போ ஒரு பெரிய மாற்றம் தெரிஞ்சது. சரீரத்தில் மாற்றம், ஜீவியத்தில் மாற்றம், விருப்பங்களில் மாற்றம். வாகனங்களில் போகிறவங்களெல்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். அநீதியான ஒரு வாழ்க்கை. போகிறவங்க வீட்டுக்கு திரும்ப வருவாங்களே என்னென்னு கூட தெரியாது, இவ்வளோ அவசரமாக போகிறாங்க. வியாபாரிகள் பார்த்தா அப்படி எல்லாம் வேஸ்ட்டு அப்படிங்கிற நிறைஞ்ச ஒரு புது அனுபவத்துக்குள்ளே வந்தப்போ வயசு கூடுனவராச்சேன்னு சொல்லி போய் ஒரு ஆலோசனை கேட்டேன். ஏன்னா தானியேலை சிங்க கவியில் போட்டாங்கன்னா அப்போ அவனுடைய மனநிலை எப்படி இருந்துட்டு நாங்கள் இருக்கிற மாதிரி யோசிப்பேன். தாவீதை சவுல் கொல்ல தேடுறான், கிட்ட நெருங்கியாச்சு, இப்போ கொன்னலாம், சூழ்ந்து கொண்டாங்க. அப்போ தாவீதினுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அவன் ஒரு செய்தியை கேட்டு சவுல் திரும்ப போயிட்டான். மனநிலை எப்படி இருந்திருக்கும்? இப்படி ஆவிக்குரிய காரியத்தையே சிந்திச்சு சிந்திச்சு அப்படியே இருக்கும்போது வேதத்தை குறிச்சே சிந்தித்து ஜபத்திலே இருக்கும் மாறி போனதுனால வயசான ஒரு ஊழியக்காரர்கிட்ட போய் கேட்டேன். அனுபவசாலின்னு நினச்சி. தானியேலை குறிச்செல்லாம் சிந்திக்கக்கூடாது, தாவீதை குறிச்செல்லாம் சிந்திக்கக்கூடாது, இயேசு கிறிஸ்து பற்றி மட்டும்தான் சிந்திக்கணும்.
இதே இந்த அனுபவம் உள்ள ஒரு நபரிடத்தில் போய் கேட்டிருந்தால் என்ன ஆலோசனை கொடுத்துருப்பாங்க? இதெல்லாம் கிடைக்காதுப்பா, ஒரு நல்ல அனுபவத்துக்குள்ளே வந்திருக்க, உன் ஜெபத்தை அதிகப்படுத்து, ஆண்டவரோடு இன்னும் இணைந்து செல்லு என்று சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டு சரி நமக்கு என்னமோ ஆயிடுச்சு, இப்படியே இருந்தால் நம்ம எல்லாம் விட்டு எங்கேயோ ஓடி போவோம் என்னமோ நினச்சி பயந்து ஜெபத்தையெல்லாம் குறைச்சி சாதாரண நிலைக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். குழப்பவாதிகள் யார்ட்டையும் அந்த அனுபவம் உள்ளவங்கள்ட்ட தான் போய் ஆலோசனை கேட்கணும். ஆவிக்குரிய அனுபவமாக அந்த அனுபவம் உள்ளவங்கள்ட்ட போய் கேட்கணும். வியாபாரத்தில் ஒரு அனுபவமாக அந்த அனுபவம் உள்ளவங்கள்ட்ட போய் கேட்கணும். சம்மந்தம் இல்லாத ஆள்கிட்டையெல்லாம் கேட்கக்கூடாது. சமாதானத்தை கெடுத்து போடுவார்கள். அந்த சமாதானத்தை கெடுத்து போடுவார்கள். சமாதானத்தை பயக்கிற இடத்துல எப்போ பார்த்தாலும் குழப்பம், பேசினாலே குழப்பம். அப்படி ஆள்லாம் இருக்காங்க. பேசவே கூடாது, நன்மையே செய்ய தெரியாது, எது சொன்னாலும் அதில் ஒரு வஞ்சக சூழ்ச்சி இருக்கும். தற்செயலாக நம்ம ஏதோ ஒன்று செய்வோம், அதுக்கு ஒரு பதில் கொடுப்பாங்க. ஒரு முறை நல்லா குடிச்சிட்டு ஒருத்தர் இங்கே இந்த போர்டெல்லாம் உடச்சி போட்டு, காணிக்கப்பட்டியெல்லாம் உடச்சி, கேட்டெல்லாம் உடச்சி, போர்டெல்லாம் உடச்சி தூக்கி அந்த பக்கம் தூக்கி போட்டு போயிட்டார். ஒரு ரவுடி ஒருத்தர், இந்த பக்கம் உள்ள ஆள் தான். கொஞ்ச நாள் கழித்து நம்ம இணைஞ்சிருந்த ஐக்கியத்தொட்டு வெளியில் வர சொல்லி வெளிப்பாடு கிடச்சி வந்துட்டோம். அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் திட்டம் போட்டு செஞ்சுருக்கீங்க, யாரோ உடச்ச மாதிரி உடச்சி போட்டு போர்டை கழட்டினா யாரோ கேள்வி கேட்பாங்கன்னு நினச்சி நீங்களாக திட்டம் போட்டு போர்டெல்லாம் உடச்சி போட்டீங்க. அந்த புத்தி பாருங்கள், அந்த அரசியல் புத்தி, எதுவாக இருந்தாலும் அந்த அரசியல் புத்தி அவர்கிட்ட அதான் புத்தி. எப்போ பார்த்தாலும் குழப்பம். லீஸுக்கு இன்னும் இத்தனை வருஷம் விடணும் அப்படின்னு ஒரு நிறுவனம் சொல்கிறாங்க. அதை விட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம குறுக்கிடக்கூடாதுங்க, 4 வரைக்கும் குறுக்கிடக்கூடாதுங்க. நல்லா ஓடிச்சுன்னா சபல புத்தி. அப்புறம் இடையில போய் கேட்குறாங்க, ஏங்க பேச்சு மாறக்கூடாதுங்க, எழுதி கொடுத்தாச்சுன்னா அதுக்கு தண்டனையா? என்கிட்ட கோவப்பட்டு எனக்கு தண்டனையா அப்படின்னு கோபமாக கேட்டார். ஊழியக்காரன் எப்படி பேசணும் அப்படி பேசுங்க சொல்லிட்டு வந்துட்டேன், அவ்வளோதான். குழப்பவாதிகள் இந்த மாதிரி ஆளுகள்லாம் பார்க்கவே கூடாது. சமாதானம் என்பது மனிதனுக்கு தேவனால் கொடுக்கப்பட்டது. சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகத்தை பெற்று வேத தியானத்தில் வேதத்தை கை கொள்ளும்போது அதிகமான சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலாம். எத்தனை பணக்கார இடத்துல சமாதானம் இல்லை, குழப்பங்கள். அவ்வளோ வசதி இருந்தும் குழப்பத்தினால் தற்கொலை செய்து கொண்ட எத்தனை பேர். சமாதானம் மிகப்பெரிய ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யம் நம் ஆண்டவரிடத்திலே உண்டு. அவர் நம்மேல் உதிக்கணும். நீதியின் சூரியன் நம்மேல் உதிக்கணும். செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். நம்முடைய சிந்தை, நம்முடைய வார்த்தை, நம்முடைய பேச்சுகள்லாம் சுத்தமாக இருக்கும், செயலெல்லாம் சுத்தமாக இருக்கும், ஆரோக்கியம். அவர் நம்மேல் பிரகாசிப்பார்னா அவருடைய பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே வைத்து விடுவார். அவர் வல்லமையுள்ள தேவன். அந்த வல்லமை நமக்குள்ளேருந்து கிரியை செய்யும். எந்த அளவுக்கு நமக்கு அனுபவம் இருக்கோ, எந்த அளவு அர்ப்பணித்து இருக்கிறோமோ அதற்கேற்ற அதிகாரம் தான் கிடைக்கும். அவங்க செஞ்சாங்க இருக்கா நம்ம செய்ய முடியாது. அந்த அதிகாரம், அதற்கேற்ற அதிகாரம் தான் கிடைக்கும். நாமத்தின் மேல் நாம் கொண்டிருக்கிற விசுவாசம் வார்த்தையின் அல்லாதபடிக்கு நம்முடைய செய்யிலே காணப்படட்டும். அவர் நம்மேல் உதிப்பார். அவருடைய பலத்தை நமக்கு கொடுப்பார், வல்லமையை நமக்கு கொடுப்பார், அதிகாரத்தை நமக்கு கொடுப்பார். அதிகாரத்தை பெற்று தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு நாம் போவோம். அப்படியே நித்திய ஜீவன் வரைக்கும் போய் சேர்ந்துடலாம். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ராஜா, துதிக்கிறப்பா, உம்மை துதிக்கிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சொல்லப்பட்ட வசனங்கள், வார்த்தைகள் எல்லாம் உம்முடைய ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது, ஒவ்வொரு இதயத்திலும் பதியத்தக்கதாக கிருபைச்சு நீதியின் சூரியனாக எங்கள் கர்த்தாவே எங்கள் ஒவ்வொரு மேலும் நீர் உதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய வல்லமையின் பிரகாசம் எங்களிடத்தில் காணப்படட்டும். பரிசுத்த ஆவியான எங்களுக்குள் நிலைத்திருக்கட்டும். நல்ல அனுபவம் உள்ளவர்களாய் காணப்படத்தக்கதாக
ஆவிக்குரிய வேத கல்வி, வேதத்தை எந்தளவு கற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்தளவு நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதாக அதிகாரமுடையவர்களாக ஜீவிக்க எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ராஜா. கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு மேல்முடைய வல்லமை கடந்து வரட்டும். சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்கள் நீங்கி போட்டும். ஆரோக்கியம் உண்டாவதாக. கிரியேச்சுமுடைய நாமத்தையும் யாவரும் சாட்சியாய் நிலைத்திருக்க கிருபை செய்வீராக. அப்பா ஒரு நாட்டில் ஆண்டு அப்பா அந்த சென்னையில் ஜெபத்திற்காக கேட்டு வந்து அவர்கள் எல்லாம் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அதை குறித்த காரியங்களில் வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். என் கிரியேச்சு உமக்கு சித்தமானால் கொண்டு சென்று பயன்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் மறவார். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.